இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க கான் சிட்டி அப்படிங்கிற அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடித்த படம். அது மட்டும் இல்லாம ஆர்யா அவர்களோட அனந்தன் காடு அப்படிங்கிற படம். இந்த படம் 2 நாள்ல எவ்வளவு வசூல்? அங்கீகாரம் அப்படிங்கிற படம், 100 சாமி, மா இன்டி பங்காரம் இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையுமே பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் ஆக்சுவலா கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து அவரு பிச்சை எடுக்கிறதுக்காக ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு போட்ல உட்கார்ந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நிதிஷ், சந்தோஷ், நிசார் அகமது, யதுர்ஷன், அபித் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 29வது நாள் இந்தியால 64,00,000, 105,26,00,000 இந்த படம் வந்து இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $341 மில்லியன் $341 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டு $1 மில்லியன் தான். டாய் ஸ்டோரி 5 நேத்து 8வது நாள் இந்தியால 51,00,000, டோட்டலா 10,62,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $379 மில்லியன் $250 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இந்த படம் வந்து நேத்து டே 1, அதாவது நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 2,49,00,000, வேர்ல்டு வைடு $13 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $170 மில்லியன் கிட்ட வருது. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பஞ்சாபி ஃபிலிம் ஒரு 70 கோடி பட்ஜெட்ல ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது பஞ்சாபி ஃபிலிமும் கிடையாது. அது ஒரு மோசமான கலெக்ஷன் அப்போதைக்கா இருந்தது. இப்போ கிடையாது. ஆமாங்க, மெயின் வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து பஞ்சாபி ஃபிலிம் கிடையாது. இது ஒரு ஹிந்தி படம். 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நேற்று 15வது நாள் இந்தியாவில் 3,25,00,000, உலகம் முழுக்க 3,66,00,000. ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலா பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. 44,50,00,000 இந்தியாலயும், 58,43,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. காக்டெயில் 2 நேத்து 8வது நாள் இந்தியாவில் 5,44,00,000, உலகம் முழுக்க 6,15,00,000. 89,64,00,000 இந்தியாலையும், 115,35,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேத்து 8வது நாள் இந்தியாவில் 38,00,000, 5,18,00,000 இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. அப்புறம் கேரியான் ஜேட்டா 3ன்னு ரீசெண்டா நம்ம ஒரு பஞ்சாபி ஃபிலிம் பார்த்தோம். ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. 100 கோடி கிட்ட அந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அதோட பார்ட் 4 நேத்து இந்தியாவில் டே 1 2,19,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. ஓவர்சீஸ் கலெக்ஷன்லாம் இனிமே வரப்போற நாட்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. பார்ப்போம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைதான்னு. அப்புறம் அக்ஷய்குமார் அவர்களோட வெல்கம் டு த ஜங்கிள் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்குங்க. நேற்று டே 1 இந்தியாவில் மட்டுமே 22,75,00,000. டே 1 ப்ரீமியர் சேர்த்து அதுக்கு முன்னாடி நாள் ப்ரீமியர் ஷோவும் போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் 29,86,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். டே 1 ஒரு ஹியூஜ் கலெக்ஷனே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் பெத்தி நேற்று 23வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 65,00,000, உலகம் முழுக்க 91,00,000. டோட்டலா 230 கோடியே 51,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 353 கோடியே 37,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் கேரளால 87,00,000, உலகம் முழுக்க 1,14,00,000. 10,35,00,000 கேரளாலும், 23,04,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் சமந்தா அவர்களோட மா இன்டி பங்காரம் சொல்லவே தேவையில்ல, பெரிய வசூலை வாரி குவிச்சிருச்சு. நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4,20,00,000, தமிழ்நாட்டில் 41,00,000, கர்நாடகாவில் 87,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸ்ல 74,00,000, உலகம் முழுக்க 6,32,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 35,78,00,000, தமிழ்நாட்டில் 3,80,00,000, கர்நாடகாவில் 7,07,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,38,00,000, ஓவர்சீஸ்ல 18,61,00,000, உலகம் முழுக்க 66,64,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பெரிய வெற்றி படமா வந்து தாய் கழவி இருந்தது. இந்த படம் செகண்ட். தாய் கழவிங்கிறது ஒரு ரூரல் டிராமா. ஸோ அதுல ஒரு சரியான ஒரு மெசேஜை வச்சிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட பயங்கர ஆக்ஷன். ஸோ இந்த படமே ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் சசி அவர்களோட இயக்கத்துல 100 சாமி படம் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 67,00,000, உலகம் முழுக்க 80,00,000,
9,09,00,000 தமிழ்நாட்டிலயும் 12,82,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு இந்த படம். 12 கோடி பட்ஜெட். பாப்போம் வரப்போற நாட்கள்ல படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் நேத்து வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து கேஜேஆர் அப்படிங்கிற ப்ரொடியூசர் அவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அங்கீகாரம் அப்படிங்கிற படம் நேத்து டே 1 தமிழ்நாட்டுல 11,00,000, உலகம் முழுக்க 13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ட்ரெய்லரே ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அனந்தன் காடு ஆர்யா அவர்களோட படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 26,00,000, கேரளால 35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,00,000, ஓவர்சீஸ்ல 18,00,000, உலகம் முழுக்க 81,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் டோட்டலா 2 நாள்ல தமிழ்நாட்டுல 70,00,000, கேரளால 73,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,00,000, ஓவர்சீஸ்ல 33,00,000, உலகம் முழுக்க 1,82,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. இந்த படம் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கேரளாவோட அதிக கலெக்ஷனா இருந்தது. செகண்ட் டே அப்படியே மாறிடுச்சு. கேரளால அதிக வசூலும் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான வசூலும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பைலிங்குவல். முக்கியமா மலையாளம் ஆக்டர்ஸ் தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் மலையாளம் 2 லாங்குவேஜ்லயுமே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் 2 நாள்ல 1,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல இது பத்தாது, கண்டிப்பா பெரிய வசூல் எடுக்கணும். கான் சிட்டி அப்படின்னு அர்ஜுன் தாஸ் அவர்களோட படம் நேத்து டே 1 தமிழ்நாட்டுல 81,00,000, டோட்டலா இந்தியால 89,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. டே 1 ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. கண்டிப்பா செகண்ட் டே தேர்ட் டே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 34 இயர்ஸ் ஆஃப் அண்ணாமலை ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 11,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளால 1,20,00,000, கர்நாடகால 80,00,000, இது இல்லாம ஆந்திரா தெலுங்கானா ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 15,00,000 கிட்ட. ஓவர்சீஸ்ல அப்பவே 3,50 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 17,15,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஷேரா வந்திருக்கிறது 8 கோடிக்கு மேல. வசூல் ரீதியா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்? எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த படத்துல எதை தான் நம்மளால ரசிக்காம இருக்க முடியாது, எல்லாத்தையுமே ரசிக்கலாம். முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம்னா தேவா அவர்களோட இசை ஒரு பக்கம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் மாஸ் எலிவேஷன், அந்த மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் அப்படி இருக்கும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட்? எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஒரு நண்பர் டெய்லி கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாரு, தங்கல் படத்தோட வசூலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கல் இந்த படம் தான் இதுவரை இந்தியாவில் வந்ததுல அதிக வசூல் திரைப்படம். அதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இந்த படம் சைனால மிகப்பெரிய கலெக்ஷன் 1,300 கோடிக்கு மேல சைனால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 18,85,00,000, தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல 26,50,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 34 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால ஒரு 3,25,00,000. இது இல்லாம ஹிந்தி பெல்ட்ல, அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 435,15,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்தியால மட்டும் இந்த படம் 518 கோடி. இந்த படம் சைனா இல்லாம மற்ற நாடுகள்ல 230 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. சைனா மட்டும் இந்த படம் 1,300 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குங்க. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 2,071 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 70 கோடி தான். ஆனா சைனாவோட கலெக்ஷனோட ஷேரை சேர்க்காமலே இந்த படம் 393 கோடி கிட்ட ஷேர் வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. சரியான ஹிட்டு. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.